இந்த ரிசப்ஷன் நல்லபடியா நடந்து முடியிறது வரைக்கும் நிலாவுக்கு ஒரே டென்ஷனா தான் இருக்கும். ஏன்னா, இந்த வீட்ல வந்ததுக்கு அப்புறமா தான் ஃபர்ஸ்ட்டு ஒருக்கா நம்ம சோழனும், நிலாவும் வந்திருப்பாங்க. அப்ப சோழன கடத்தி கொண்டு போய் கொல்ற அளவுக்கு போயிருப்பாங்க. அதனால தான் நம்ம நிலா எப்பவுமே பயந்துட்டே இருப்பாங்க. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்ததுமே பார்த்தீங்கன்னா, நைட்டு நேரம் தான் வராங்க. வந்ததுமே நிலாவுக்கு இது மெஹந்தி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ கூட்டிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சோழனுக்கு பார்த்தீங்கன்னா, பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போக சொல்லி மனோகர் சொல்ல, தாஸ் இருந்துட்டு இல்ல நம்ம சோழன் இல்ல நான் வரல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, தாஸ் இருந்துட்டு வர வேண்டியதானே இப்ப என்ன நல்லா மேக்கப் பண்ணா நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு நான் இயற்கையாவே அழகு தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நிலா அழகு இல்லையா? அவ மட்டும் மேக்கப் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு நிலா பேரழகு இல்ல அப்படின்னு சொல்லி பேரழகு அவ அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அப்படிலாம் பேசி முடிச்சுட்டு, இப்ப தாஸ் சோழன கூப்பிட்டுட்டு போறாரு. பியூட்டி பார்லருக்கு போறாங்க. ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா, சோழன் நம்ம தாஸ் கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமாடா, ஆனா உன்னையெல்லாம் உன்னைய வண்டியில உட்கார வச்சு நான் டிரைவ் பண்ணிட்டு போற அளவுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆரம்பத்திலே எனக்கு தெரியும் உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிடிக்கலன்னு ஓப்பனா நான் தான் சொல்றேன்ல, இந்த கல்யாணம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் நிலாவ ஆசைப்பட்டுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, எங்க அப்பா இப்படி கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாரு. என்ன பண்றது? நான் போய் குப்பையில தான் வாழப் போறேன் அப்படின்னு அவன் நெனச்சானா, அதத்தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிலாம் கார்ல சொகுசா வர்றதுக்காக தானே நீ எங்க வீட்டு பொண்ண மடக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அது எப்புட்றா? பொய் சொல்லி ஏமாத்தி தான் நிலாவ கல்யாணம் பண்ண. கல்யாணம் பண்ணி டிவோர்ஸும் வாங்கிட்டீங்க. 1 வருஷத்துக்குள்ள அவளோட மனச எப்புட்றா நீ மாத்துன? அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, அதுதான் காதலு. எங்க வீட்ல எல்லாரையுமே நிலாவுக்கு பிடிக்கும். என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க வீட்டு சொத்தெல்லாம் பார்த்து தானே நிலாவ நீ மடக்கியிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் எதுவுமே இல்ல. நிலாவுக்கு என்னைய பிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். உங்க வீட்டு சொத்து மேலேயோ, உங்க பணத்து மேலேயோ எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. அதுதான் நிலாவுக்கு ரொம்ப பிடிச்சுக்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு தாஸ் வண்டி ஓட்டிட்டுருக்காங்க. அப்ப சோழன் சொல்றாரு, "நீங்க பாட்டுக்கு எதுக்குள்ளயாவது விட்டுறாதீங்க. இவ்ளோ ஸ்பீடா கார ஓட்டி. பத்திரமா கூட்டிட்டு வாங்க. இல்ல அப்படின்னா நிலா கிட்ட நீங்க தான் திட்டு வாங்க போறீங்க மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்றாரு. அதுக்கப்புறமா "பார்லர் வரவும் சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கார்லயே படுக்குறாரு. "எல்லாம் என் நேரம்டா" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் சொல்லிட்டுருக்காரு. அதுக்கப்புறமா பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு போயிட்டு, நம்ம இதுவரைக்கும் சோழன் போனதே கிடையாது. என்னாச்சு இவ்ளோ பெரிய பியூட்டி பார்லருக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கிறீங்க. இங்க என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாதே! அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதானே முன்ன பின்ன இதெல்லாம் பார்த்துருந்தா தானே தெரியும். இப்படி உடனே வாழ்வு வந்தா அவனுக்கு என்ன தெரியும்? தலகால் புரியாம இப்படி உன்னைய மாரி ஆடத்தான் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "நான் தான் வரலன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாஃப கூப்ட்டு, இவங்களுக்கு நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுங்க. க்ரூம் மேக்கப் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம சோழனுக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேஷியல் அது இதுன்னு சொல்லிட்டு பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. நிலா மெஹந்தி வச்சதுக்கு அப்புறமா கீழ வராங்க. 2 கையிலயும் மெஹந்தி வச்சதுக்கு அப்புறமா பார்க்குறாங்க. என்னண்ணே ரூம்ல நம்ம சேரண்ணே, பல்லவன், பாண்டி அப்புறம் நடேசனப்பா இருப்பாங்க. அங்க சோழன் மட்டும் இருக்க மாட்டாங்க. நிலா வேகமா 2 கையிலயும் மெஹந்தி வச்சுட்டு வர்றாங்க. அப்போ சேரன நிலா கைய பார்த்துட்டு, "சூப்பரா இருக்குதும்மா மெஹந்தி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமா சோழன் எங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோழன் வெளியில போயிருக்கிறாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னா சொல்றாங்க. அவங்க எதுக்கு இந்நேரம் வெளியில போனாங்க? யார கேட்டு போனா? என்ட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. நான் மேல தானே உட்காந்துட்டு இருந்தேன் என்னோட ரூம்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே ஒரு தவிப்புல கேட்கும்போது, உடனே மனோகர் இருந்துட்டு, "என்ன நிலா? என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டப்படுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லப்பா சோழன் வெளியில போயிருக்கிறாராம். எங்க போயிருக்கிறாரு? என்ன பண்றாரு? ஒண்ணும் தெரியல" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சேரன் இருந்துட்டு, "உங்க அண்ணன் தாஸ் தான்ப்பா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தாஸ் கூட்டிட்டு போனானா?
எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "எதுக்கும்மா இவ்ளோ பதட்டப்படுற? உனக்கு எப்படி மேக்கப் பண்றாங்களோ, அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் ஒரு மெடிக்யூர், பெனிக்யூர்ன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணணும்ல. அதுக்கு தான் தாஸ் வந்து கூட்டிட்டு போயிருக்கிறான்." அப்படின்னு சொன்ன உடனே, வேகமா இந்த நிலா என்ன பண்றாங்கன்னா, கையில வச்சிருக்கிற மெஹந்திய வேகமா போய் கழுவுறாங்க. "இப்ப தானே வச்சுட்டு வந்த, அதுக்கு முன்னாடி எதுக்கு கழுவுற?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல சோழனுக்கு கால் பண்ணி பேசணும். அதுக்கு தான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, "ஏன் நிலா இப்படி இருக்கிற? அதான் சொல்றாங்கல்ல, உங்க அண்ணன் மேல கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. படக்குன்னு நம்ம நிலா வந்து என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நான் சோழன்கிட்ட பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அண்ணா நீங்க நி சோழனுக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் கிட்ட சொல்லும்போது, அவங்க வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணும்போது சோழன் வந்து எடுக்கல. ஏன்னா ஃபேஷியல் பண்ணிட்டு இருக்கிறதுனால, ஃபோனெல்லாம் எடுத்து பேசக்கூடாது. அப்புறம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருக்கிற அந்த கிரீம் எல்லாமே ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால, அவங்க அட்டெண்ட் பண்ணல. ஸோ அப்படியே வந்து விட்டுறாங்க. "என்னாச்சுன்னு தெரியலையே, சோழன் ஃபோன் எடுக்கல" அப்படின்னு சொல்லும்போதே, "என்னப்பா இது? அண்ணன் எங்கப்பா கூட்டிட்டு போச்சு? நீ உடனே அண்ணனுக்கு ஃபோன் அடிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கிட்ட சொல்றேன். "ஏன் எதுக்கு இவ்ளோ பதறிக்கிட்டு இருக்கிற? இரு நான் உங்க அண்ணனுக்கு கால் பண்றேன்னு" சொல்லிட்டு, மனோகர் வந்து பார்த்தீங்கன்னா, தாஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணதுமே, "என்னப்பா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கேட்குறாங்க. "என்ன தாஸ் எங்க இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "பியூட்டி பார்லர்ல தான்ப்பா இருக்கிறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா? இப்ப நிலா வந்து மாப்பிள்ளைக்கு கால் பண்ணும்போது ஃபோன் எடுக்கலையாமே! அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாப்பா, அவங்க வந்து ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஃபோன் அட்டெண்ட் பண்ணி பேசுவாங்க? பேச முடியாதுல்ல." அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உடனே "பாத்தியாம்மா, பியூட்டி பார்லர்ல தான் இருக்கிறாங்க. ஏதோ மாப்பிள்ளைக்கு ஃபேஷியல் பண்ணிட்டுருக்காங்களாம். அப்புறம் எப்படி பேசுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே நிலா வந்து ஃபோன வாங்கி பேசுறாங்க. "என்னண்ணே சொல்லிக்கிட்டு இருக்கிற? அவங்க ஃபேஷியல் பண்ணிட்டுருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா நிலா, அதான் சொல்றேன்ல. ஃபேஷியல் பண்ணிட்டுருக்குறாங்க. எப்படி பேச முடியும்? நீ வேணா பார்க்குறியா? வா வீடியோ கால் பண்ணு" அப்படின்னு சொல்லவுமே, உடனே இந்த நிலா வந்து என்ன பண்றாங்கன்னா, "எப்பா வீடியோ கால் பண்ணி காட்டுங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வீடியோ கால் பண்ணி காட்டுனதுக்கப்புறமா, சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணுல வெள்ளரிக்காய்லாம் வச்சு உட்கார வச்சிருக்கிறாங்க. அத பார்த்துட்டு, ஓகே அவங்க ஃபேஷியல் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா தான் ரிலாக்ஸ் ஆறாங்க. தேன் இருந்துட்டு, "என்ன நிலா உன்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்துற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நான் என்னம்மா அவமானப்படுத்தினேன்னு?" சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, "இல்ல அதான் சொல்றாருல்ல அப்பா, பியூட்டி பார்லருக்கு தான் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நீ அதுக்கு முன்னாடி எவ்ளோ பதட்டப்படுற? வீடியோ கால்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ற அளவுக்கா உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்குது?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாம்மா, இதுக்கு முன்னாடி வந்திருக்கும்போது, அண்ணனும், அப்பாவும் சேர்ந்து பண்ண விஷயங்கள் அப்படி. எப்படி என்னால மனசார ஏத்துக்க முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம மனோகர் இருந்துட்டு, "நான் ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேன் நிலா. நான் வந்து இந்த மாதிரி சோழன் கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சேன்னா, நான் உனக்கு சோழனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே மாட்டேன். இப்ப நீங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தானே நான் கல்யாணமே பண்ணி வச்சேன். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா நான் சோழன் இந்த மாரிலாம் பண்ணுவேனா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. நல்லபடியா கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ இத பத்தி கவலைப்படாத." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம தேன் இருந்துட்டு, "இப்ப தான் கையில மெஹந்தி வச்சுட்டு வந்த. உடனே இந்த மாதிரி கழுவிட்ட" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா, "எனக்கு இதெல்லாம் பெருசு இல்லம்மா. முதல்ல சோழன் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எப்போ வருவாங்க, எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு. "போய் தூங்கு, சோழன் வந்துருவாங்கல்ல, நீ போய் தூங்கு" அப்படின்ற மாதிரி தேனு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்லம்மா சோழன் வந்ததுக்கப்புறமா நாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிறோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப சேரன் கிட்ட வந்துட்டு நிலா இருந்துட்டு, "இப்படிலாம் நீங்க தனியா அனுப்பியிருக்க கூடாதுல்ல. நீங்க யாராவது ஒரு ஆள் கூட போயிருக்கலாம்ல" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல அ அந்த நேரத்துல யோசனை இல்ல. இல்லன்னா நானாவது பல்லவனையாவது கூட அனுப்பி வச்சிருந்திருக்கலாம். நான் அப்படி ஒண்ணும் பெருசா எதுவும் யோசிக்கலையே!" அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்றாங்க. "என்ன பாண்டி? கூட போயிருந்துருக்கலாம்ல. அவங்க மட்டும் இப்ப தனியா இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரே பதட்டமாவே இருக்குது. சேரன் இருந்துட்டு, "நிலா சொல்றது தான் சரியோ! கூட நம்மளும் போயிருக்கலாமோ!" அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. நடேசனப்பா இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. ஏற்கனவே அவங்க நடத்தணும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, எப்பயோ நடத்தியிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் பத்திரமா கூட்டிட்டு வந்து விட்டுருவாங்க. எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது. நான் போய் சாப்பிட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இவரு நடேசனப்ப சாப்பிடுறதுக்கு போறாரு. ஸோ டைனிங் டேபிள்ல உட்காந்தெல்லாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் கிடையாது. நல்லா கீழ உட்காந்து தலவாழை இல போட்டு என்னென்ன சமைச்சு வச்சிருக்கீங்களோ, எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க. இப்படி உட்காந்து பேசாம சாப்பிடுறது தான் எனக்கு நிம்மதியா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு, டைனிங் டேபிள்ல உட்காராம கீழ இறங்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவுக்கு ஒரே பதட்டமா தான் இருக்குது. ஆனா சோழனுக்கு எல்லா மேக்கப்லாம் முடிஞ்சுட்டு, மச்சான் போவோமா மச்சான்? இல்லன்னா நீங்க ஏதாவது மேக்கப் பண்ணிக்க போறீங்களா?" அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா தான் நிலா வந்துட்டு வேகமா போய் பார்த்தீங்கன்னா, சோழன ஹக் பண்ணிக்கிறாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. நம்ம சேரன்லேருந்து சே சோழன் ஃபேமிலி, அப்புறம் நிலாவோட ஃபேமிலி, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே
பார்க்குறாங்க. "என்னாச்சு நிலா? என்னாச்சு? எல்லாருமே பார்க்குறாங்க. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்கிட்ட எதுக்கு சோழன் சொல்லாம போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல, உனக்கு மேல வந்துட்டு ஏதோ மேக்கப் நடந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. அதனால நான் அண்ணன்கிட்ட சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்தேன். நான் ஃபர்ஸ்ட்டு பியூட்டி பார்லருக்கு போலன்னு தான் சொன்னேன். ஆனா, அவங்க அப்பா தான் கம்பல் பண்ணாங்களா, அதனால சரி போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அதெல்லாம் ஓகே தான். அட்லீஸ்ட் நீங்க வந்து என்ட்ட சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம்ல. ஏன்னா வேற வேற இடத்துலயா இருக்கிறோம். இந்தா தானே இருக்கிறோம். நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணாலும் நீங்க ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நிலா, கண்ணுலலாம் இந்த வெள்ளரிக்கா அதெல்லாம் வச்சு கண்ண வச்சு மறைச்சு வச்சுட்டாங்களா, கிரீம்லாம் அப்ளை பண்ணியிருந்ததுனால என்னால ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோழன் வந்துட்டு. அதுக்கப்புறமா இப்ப தாஸ் இருந்துட்டு, "என்ன நிலா ஓவரா நீ என்ன ஒரு 10 நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்ட போல இருக்குது. இப்ப தானே என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்குமா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துற போது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ நம்ம சேரனுக்கு மத்தவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப ஹேப்பியா தான் இருக்குது. நிலாவுக்கு வந்து சோழன விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. "சரி வாங்க சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "ஏய் இவ்வளோ நேரம் நீ சாப்பிடாமலா இருந்த?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ பார்த்து சோழன் கேட்க, "ஆமா நான் உங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே பேசாம விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சரி, சரி வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்க நம்ம நடேசன் அப்பா கீழ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அவரு பண்ற அட்டகாசத்த பார்த்துட்டு தேனுக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. "இப்ப எதுக்குப்பா கீழ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன கேட்கும்போது, "ஏன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லடா. யார்றா அதுல போய் உட்காந்து சாப்பிடுவா? முட்டி செத்தவங்க தான் இந்த மாரி டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு எந்திச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான்லாம் அப்படி கிடையாது. எனக்கெல்லாம் கீழ உட்காந்து சாப்பிட்டு தான் பழக்கம்." அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதுக்கப்புறமா "நீங்கலாம் யாருமே சாப்பிடலையாண்ணே இன்னும்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்கும்போது, "நிலா சாப்பிடல. நீ வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும்னு சொல்லுச்சு. அப்புறம் நாங்க மட்டும் எப்படி சாப்பிடுவோம்? அதனால தான் அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டோம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரி வாங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவோம்னு" சொல்லிட்டு நிலாவும் உட்காந்து சாப்பிடுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்ம தேனும் மதியம் தான் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம நிலா இருந்துகிட்டு சோழன் கிட்ட சொல்றாங்க, "நான் ரொம்ப பயந்துட்டேன் சோழா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு நிலா பயந்த?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல நான் வந்து கீழ வந்து பார்க்கும்போது நீங்க இல்ல. தாஸ் எங்க அண்ணன் கூட்டிட்டு போயிருக்கிறதா சொன்னாங்க. உங்களுக்கு ஃபோன் வேற பண்ணனா நீங்க எடுக்கல. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதெல்லாம் எதுவுமே நடக்காது நிலா. போன தடவ நடந்தது மாதிரி எதுவுமே உங்க அப்பாவால பண்ண முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது சொல்லி எங்கள அசிங்கப்படுத்த தான் முடியும். மத்தபடி அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீ எது பத்தியும் கவலைப்படாத." "நீ இப்படி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத சரியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி இனிமே நீங்க எங்கேயாவது வெளியில போனீங்கன்னா, கூட பாண்டி இல்ல பல்லவன், அண்ணன் சேரன அப்படி யாரையாவது கூட கூட்டிட்டு போங்க. நீங்க மட்டும் இப்படி தனியாலாம் போகாதீங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிம்மா, இப்ப என்ன உன் அண்ணன் கூட தானே போனேன். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பேசி முடிக்கவும் பார்த்தீங்கன்னா, நம்ம சேரண்ணனுக்கு அவங்களோட ரூம்ல எல்லாமே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுடுறாங்க. "சரிண்ணே, நீங்க இங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? எனக்கு அங்கருந்து கார் ஓட்டிட்டு வந்தது சென்னையிலேருந்து கார் ஓட்டிட்டு வந்து பிறகு மறுபடியும் இங்க போய் பார்லர்லலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப டயர்டா இருக்குது. கொஞ்ச நேரம் நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா நாளைக்கு காலையில நம்ம ஊர்ல இருந்து இங்க திருவண்ணாமலைக்கு வண்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சுல்ல. கரெக்ட்டா அவங்க வந்ததுமே பிக்கப் பண்ணிக்கோ பாண்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா வானதி கிட்ட சொல்லியிருக்கிறேன். யார் யார் வர்றாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாரையும் பார்த்து அங்கருந்து வானதி கூட்டிட்டு வந்துருவா. அதுக்கப்புறமா நேரா எல்லா கோவில்களையும் போய் பார்த்துட்டு, சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வரணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியா? நீ அப்படி சொல்றியா? சரி நானும் முடிஞ்சா காலையில வரக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நாங்க பார்த்துக்குறோம். நீ போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி அனுப்பி வச்சுர்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம நடேசன பறந்துட்டு, "இது என்ன இந்த வீட்லலாம் எனக்கு தூக்கமே வராது போலயே! இவ்ளோ பெரிய வீட்ல எனக்கு தூக்கமே வராது போலயே!" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாரு. அப்பதான் மனோகர் கிட்ட வந்து உட்காந்து ஹால்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ, "அ உங்களுக்கெல்லாம் என்ன தூங்காம இருக்கிறீங்க? நீங்க போய் தூங்கலையா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "எனக்கு இந்த மாதிரி புது வீட்ல, புது இடத்துக்கு வந்துட்டோம்னா, அவ்வளோ சீக்கிரத்தில எனக்கு தூக்கமே வராது." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, "நீங்க போய் தூங்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "எப்படி தூக்கம் வரும்? என் பொண்ணு என்னைக்கு இந்த வீட்ட விட்டு ஓடுனாளோ, அன்னையிலருந்து எனக்கு தூக்கம் போயிருச்சு. நான் எப்ப தூங்குறேன், எப்ப எழுந்திரிக்கிறேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி மனோகர் வந்து சொல்றாரு. அதுக்கு நம்ம நடேசன பார்த்துட்டு, "இனிமே நீங்க நிம்மதியா தூங்கலாம்ல. அதான் நல்லபடியா தானே உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல மருமகன் தானே கிடைச்சிருக்குது. நல்ல குடும்பம் கிடைச்சிருக்குது. எல்லாத்தையும் விட உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? நெறைய பேரு பொம்பள பிள்ளைகள கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்படி கிடையாதுல்ல. இப்போ உங்க பொண்ணு சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் தானே!" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவ சின்ன பொண்ணு ஏதோ ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு,
நானு உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஆனா, உங்க வீட பார்த்தாலே யாருக்குமே பிடிக்காது. உங்க வீட்டையும் பிடிக்காது, உங்க வீட்டு ஆட்களையும் பிடிக்காது. வேற என்ன பண்றது? நான் குப்பையில போய் தான் வாழப் போறேன் அப்படின்னு அவ சொல்லும்போது, நான் அப்படித்தானே பண்ணி தானே வைக்க வேண்டியதா இருக்கு. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நிம்மதியாவா இருக்க முடியும்? எப்படி ஒவ்வொரு நாளும் வயித்துல நெருப்பு கட்டிட்டு தானே இருக்க முடியுது. எப்படி நிம்மதியா தூக்கம் வரும் சொல்லுங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நடேசன் அப்ப இருந்துட்டு, அவ்வளோ தூரத்துக்கு நீங்க கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லையே. நீங்க இங்க தூங்காம இருந்தாலும், நிலா அங்க நல்லா தான் இருக்கிறா. நிலா அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீடும் வீடா இருக்குது. எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்கிறோம். அதே மாதிரி நிலாவையும் கண்ணு கலங்காம சந்தோஷமா தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு சொல்றேன், நல்லா படுத்து தூங்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நிலாவ பத்தி கவலையே படாதீங்க. அப்படின்ற மாதிரி நம்ம நடேசன் அப்பா வந்துட்டு மனோகர நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு.